வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்படின்னா, மாரீசன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்த பத்தி தான் பேச போறேன். நெறைய பேர் பார்த்திருப்போம். ரொம்ப நல்ல விமர்சனங்கள் கிடைக்கப்பெற்ற படங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்மளுடைய வடிவேலு அவர்களும், ஃபகத் ஃபாசில் அவர்களும் இதுல நடிச்சிருந்தாங்க. 2 பேரும் தான் மெயின் கேரக்டர் அப்படிங்கிறது பண்றாங்க. மித்த எல்லாருமே சைட் கேரக்டர் தான் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா, எதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஹாரஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. அதெல்லாம் அவங்களால வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல எடுத்து காமிச்சிருக்காங்க. குழந்தைகள் எப்பவுமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட தைரியமா சொல்லுங்க. அது தவறான ஒரு விஷயம். நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு கண்டிப்பா நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கதையில முக்கியமான ஒரு கேரக்டர் ஒரு சைக்காலஜிஸ்ட் கேரக்டர். நானுமே நிறைய கவுன்சிலிங் கொடுக்குற இடங்கள்ல நான் ஃபேமிலி கவுன்சிலிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அங்கேயே என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ப்ராப்ளமா இருக்கும். வருவாங்க கவுன்சிலிங்க்கு. நம்ம கேட்கும் போது இது இவங்க 2 பேரும் பேசியிருந்தாலே சரி பண்ணியிருக்கலாமே. இதுக்கு ஒரு கவுன்சிலிங்கே தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணும். அந்த மாதிரி பேசணும், நிறைய பேசணும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட, இல்ல அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க கிட்ட, யாரு நம்மளுக்கு வெல் விஷரா இருக்காங்களோ அவங்க கிட்ட பெண் குழந்தைகள் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும். அதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும். நீங்க சந்தோஷத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ தெரியல. ஒரு கஷ்டமான விஷயம் வருது, இல்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்ய சொல்லி என்னைய கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்தை யார்கிட்டனா ஷேர் பண்ணிதான் ஆகணும். அது நம்பிக்கையான ஒரு வெல்விஷர் உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும். அததான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லல, அந்த குழந்தைகளுக்காக ஒருத்தர் பழி வாங்குறாரு. அதுதான் கதையா வச்சு இதுல எடுத்திருக்காங்க. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்களோ, காலேஜ் படிக்கிறீங்களோ, எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒருத்தர் உங்களை பேட் டச் பண்றாரு, இல்ல ஒருத்தர் உங்ககிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்றாரு, இல்ல வேற மாதிரி உங்களை போட்டோ எடுத்து உங்களை பிளாக்மெயில் பண்றாரு அப்படிங்கிறப்போ, இத வெளியில சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லக்கூடிய எல்லா தவறுகளையும் செய்யறதுக்கு நீங்க தயாராகிறீங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய தவறு. ஒருத்தர் உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பிளாக்மெயில் பண்றாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பாதுகாப்பாக யாராவது இருப்பாங்க. அப்பாவோ, அம்மாவோ, கூட பிறந்தவங்களோ, யாராவது ஒருத்தர் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க, வெளியாட்களை நான் சொல்லல, ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க. யாரை நீங்க கம்ஃபர்டபுளா நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட முழு உண்மையும் சொல்லிடுங்க. நீங்க மத்தவங்க கிட்ட போய் சிக்கி சின்னாபின்னம் ஆகுறதுக்கு, இப்படி என்ன பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்லி உங்க வீட்டுல சொல்லி அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் கம்மியா தான் இருக்கும். எல்லாருமே உங்களை காப்பாத்துறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. நீங்க பெரிய ஆபத்துல போய் மாட்டுறதுக்கு பதிலா இந்த இடத்துல போய் சொல்லி அந்த சின்ன தவறை சரி பண்ணிக்கலாம். இத எல்லா ஸ்கூல்லயுமே பெண் பிள்ளைகளுக்கு சொல்லணும். டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ் யாராரா இருக்கலாம். ஒரு மீட்டிங் போட்டு குழந்தைங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா என்ன செய்யணும் அப்படிங்கறத கட்டாயம் சொல்லணும். அப்படி சொல்லல அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லையா. ஒருத்தர் நம்மள பிளாக்மெயில் பண்றாரு, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மாதிரி இருக்கு அது. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி வெளியில சொல்றது அப்படின்னு சொல்லிதான் நிறைய பெண் குழந்தைகள் யோசிப்பாங்க. தைரியமா வெளியே சொல்லக்கூடிய அந்த தைரியம் அப்படிங்கிறது அந்த டீனேஜ்ல வரவே வராது. அது நம்ம குழந்தைகளுக்கு வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பொறுப்புல இருக்கிறவங்க கட்டாயமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வெளியில சொல்லு. நீ வீட்டுல சொல்ல பயப்படுறியா, டீச்சர் நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற தைரியத்தை கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் படிப்பு மித்த விஷயங்கள் எல்லாமே. அந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஹாரஸ்மெண்ட்ஸ் எல்லாம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுல என்ன அப்படின்னா, மாரீசன் அப்படிங்கிற ஒரு படத்துல என்ன அப்படின்னா, அப்படி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறாங்க. அதுல நிறைய பேர் இந்த மாதிரி ஒருத்தர் அந்த குழந்தைங்களை
வேற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா அப்படின்லாம் தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யார் யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, இந்தந்த குழந்தைங்கள்லாம் அதுல பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அந்த சைக்காலஜிஸ்ட் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து அவங்களால வெளியில வர முடியல. அதை யோசிச்சு 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 கடைசியில என்ன ஆகுது, அவங்க சுய நினைவை இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. எப்பவுமே சைக்காலஜி படிக்கும்போது ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் நான் இப்ப வந்து கவுன்சிலிங் போறேன் அப்படின்னா, கவுன்சிலிங் சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், நான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் தான். நான் உண்மையிலேயே என்னோட லைஃப்லயே வந்து நான் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் தான். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க எந்த கேஸ் அட்டன் பண்ணாலும் அந்த கேஸோட மெமரிஸ அங்கேயே விட்டுறணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அத பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா சைக்காலஜிஸ்டுக்குமே என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கறது இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ அந்த கேஸ் பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மெமரியை நம்ம இழந்துருவோம். அந்த படத்துல வந்து காமிப்பாங்க, திடீர்னு பார்த்தா நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு அந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது அவங்க வந்து வடிவேலு அவர்களுடைய மனைவியாக நடித்திருக்கக்கூடியவர்கள். அப்போ வடிவேலு அவர்கள் வந்து கேட்பாங்க, என்னம்மா அர்த்தராத்திரில இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க மெமரி வந்து லாஸ் ஆகி காலையில எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலைய அர்த்தராத்திரியில எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்து சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி கடைசியில அவங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து போற அளவுக்கு அந்த அவங்க கொடுக்குற கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவரோட மைண்டை பாதிச்சு அதுல இருந்து வெளியே வர முடியாம கடைசியா செத்தே போயிடுறாங்க. ஆனால் அவங்க யார் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க. பெண் குழந்தைகளை இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பாடாப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த வடிவேலு கேரக்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒருத்தரையா பழி வாங்குறாங்க. அததான் வந்துட்டு கதை. இதுக்கு வந்து இந்த ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிறவங்க ஒரு திருடன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சோ அவரை வந்துட்டு தன்னுடைய எல்லா கொலைகளுக்கும் எல்லாருமே கொலை பண்றாங்க. சோ எல்லா கொலைகளுக்குமே வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாமலே இவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு படம் வந்து ஓவரால் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு எந்த படம் ஞாபகம் வந்ததுன்னா ரமணா படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ரமணால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க டாப் 10 லஞ்சம் வாங்குறவங்களை எடுத்து அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க நாங்க கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து அச்சுறுத்தும் போது, பயமுறுத்தும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடுது அப்படின்னு காமிச்சாங்க இல்லையா. சோ இதுதான் உண்மை. பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. எங்க பனிஷ்மெண்ட் இல்லாம போகுதோ அங்கதான் தப்பு பண்ணுவாங்க. இப்ப நம்ம நாடு அந்த நிலைமையில தான் இருக்கு. பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. உனக்கு காசு இருக்கா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். அப்படிங்கிறத மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம நாடு வந்து இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இன்னும் மோசமா போகும். சொல்ல முடியாது. வரப்போற ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் வரப்போற ஜெனரேஷன்ல பணம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு விளையாடுவாங்க பணத்தை வச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் தான் இதுக்கு வந்து பலியாயிட்டு இருக்காங்க. நிறைய வந்து பலியாகக்கூடியது இளைஞர்கள். பெண் குழந்தைகளும் சரி, ஆண் குழந்தைகளும் சரி. பெண் குழந்தைகள் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய வந்து பலியாகுறாங்க. வெளியில சொல்லவே முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகள் வந்து இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறதுக்கு ஈஸியா அடாப்ட் ஆயிடுறாங்க. பெண்களுமே நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகுறாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இளைஞர்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கையில கொண்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதை வந்து நம்மளால தடுக்க முடியல. வீட்டுல இருந்த பேரண்ட்ஸால அதெல்லாம் தடுக்க முடியல. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு 24 மணி நேரமும் அவங்களை கண்காணிக்க முடியாது. அதுவும் ஒரு டீனேஜர் கிராஸ் பண்ணி போற ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து 24 மணி நேரம் கண்காணிக்க முடியாது. அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கண்டிப்பா யோசிக்கணும். அதை தாண்டி ஃபில்டர் இல்லாம எதுவுமே அவங்க கையில போய் சேரக்கூடாது. அதுக்கு வந்து முழு பொறுப்பு அரசாங்கம் தான். இன்டர்நெட்டா இருக்கட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், எல்லாமே ஃபில்டரா போட்டு நம்ம அவங்க கையில போக விடாம தடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அது இல்லை அப்படிங்கிறப்போ நிறைய சமுதாய சீர்கேடு அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. எது இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ இந்த சமுதாய சீர்கேடு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. சோ அந்த ரமணா மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் வந்து திருந்துவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண் கூட அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ரமணா படம் வரப்போ நம்ம வந்து நிறைய அதை யோசிச்சிருப்போம். அந்த படத்தை பாக்குறப்போ அந்த படம் வந்தப்ப பாக்கலாம், நான் அதுக்கப்புறம் நான் பார்த்திருக்கேன். அந்த படத்தை பாக்குறப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா நாடு திருந்துமே அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இல்லையா. சோ அதேதான் இங்க மாரிசெல்லியும் பண்ணியிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட
பெண் சைட்ல இருந்து யாரும் போய் பழிவாங்க போல. பட் யாரெல்லாம் வந்து தப்பு பண்றாங்களோ அவங்கள ஒருத்தரா வந்துட்டு இவர் வந்து பழி வாங்குறாரு. கடைசியில அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வடிவேல் கேரக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து போய் அவரை கொலை பண்ணோன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையை யார் கண்டினியூ பண்றா அப்படின்னா நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் கேரக்டர் தான் வந்துட்டு அந்த அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவர் வேலையை கண்டினியூ பண்ண மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம். டீனேஜ்ல இருக்கிற பொண்ணுங்க கண்டிப்பா பார்க்கணும். வித் பேரண்ட்ஸ், தனியா பார்க்க கூடாது. பேரண்ட்ஸோட சேர்ந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுடைய டீனேஜ்ல இருக்கக்கூடிய அத்தனை பெண் குழந்தைகளுக்கும் நீங்க என்ன சொல்லணும்னா, உனக்கு ஏதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா எங்க கிட்ட வந்து நீ முதல்ல சொல்லணும். எந்த பிளாக்மெயிலுக்கும் நீ பணிஞ்சு போக கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய டீனேஜ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அது இந்த படத்தை பாக்குறது மூலமா உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பா குடும்பமா உட்கார்ந்து இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு அப்படி ஒரு விஷயத்த டீனேஜ் பொண்ணுங்களுக்கு கன்வே பண்ணிடுங்க. ஒரு நல்ல சந்தர்ப்பமா எடுத்துக்கோங்க இந்த படத்தை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நான் வந்து எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ நான் பேசிட்டேன். இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.